எப்படி இப்படி இருந்த வெப்சைட்டை நான் எப்படி மாற்றினேங்கிறது தான் இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு HTML மட்டும் போன ஸ்டெப்பில் யூஸ் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட் வந்தது. நெக்ஸ்ட்டு இப்போ CSS யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது தான் இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டோட பேசிக்கை நம்ம க்ரியேட் பண்ணோம். HTMLலாம் என்னென்னு போன பார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸில் CSSனால் என்ன, JSSனால் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் அ லாங் பிரேக் தான், சாரி கைஸ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. CSSனால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் HTML யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணதை நீங்கள் ஒரு ஸ்டைல் கொடுக்குறதா ஒரு CSSன்னு சொல்லுவாங்க. CSS ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் HTMLல ஒரு வெப்சைட்டோட டெக்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர், ஸ்டைல், அப்புறம் அது என்ன ஃபாண்ட் சைஸில் இருக்கணும், அது சென்டரால் எங்கே இருக்கணுமா, ரைட்டாக லெஃப்டாக, இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் CSSன்னு சொல்லுவாங்க. போன கிளாஸில் மை போர்ட்ஃபோலியோவோட HTML கோடை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கான CSS கோடை பார்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம ஸ்டைல் கொடுக்க போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த சேனலில் நம்ம லாங்குவேஜஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஐ போஸ்ட் வீடியோஸ். போன வீடியோவில் இந்த HTML கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும், அது ஹெட் எப்படி ஒர்க் ஆகும், பாடி எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் நான் கொஞ்சம் முடிஞ்சளவு ஷார்ட்டாக புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். இப்போ ஹெட்குள்ளே மெட்டா சார்ட்ஸ் என்னென்னா, நம்ம என்ன எத்தனை பிட்ஸ் இருக்கிற இதை யூஸ் பண்ண போகிறோங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டைட்டில், அதாவது மேலே வெப்சைட்டில் இருக்கிற லிங்க் இருக்கிற இடத்துல என்ன நேம் ஒன்றுங்கிறது தான் இங்கே டைட்டிலில் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வர லிங்க்கை தான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ஸ்டைல் ஷீட்டு CSS. ஸ்டைல் ஷீட் CSSனால் என்னென்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே இருக்கிறது தான் ஹெட்டு. இதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்டைலில் வந்து நம்ம இதில் நம்ம கால் பண்ணியிருப்போம். CSS கால் பண்ணியிருப்போம். அதோட ஸ்டைலை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம CSSக்கு கோட் எழுதுறதுக்கு முன்னாடி CSS இங்கே கால் பண்ணிடுவோம். இப்படி தான் வெப்சைட் ஒர்க் ஆகும். இங்கே ஹெட்டிங் ஓப்பன் பண்ணி ஹெட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பாடி ஓப்பன் பண்ணி அதோட செகண்ட் ஹெட்டர், அதுக்கப்புறம் H1 வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அபவுட் மீன் இருக்கிறதா ஹெட்டர் 1, அந்த மாதிரி ஹெட்டர் 2 ஹெட்டர் 3ன்னு போயிட்டே இருக்கும். இங்கே யுவர் நேம் ஹெட்டரில் ஸ்டார்ட் ஆகி யுவர் நேம்லேருந்து வரும். இங்கே அபவுட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே கொடுக்குற சைட் ஹெட்டிங்ஸ். இங்கே ஹெரிஃபுங்கிற இடத்துல அபவுட் ஹேஷ்டாக் அபவுட்னு கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு லிங்க் கட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே கால் ஆகிடும். இப்படி தான் ஒரு வெப்சைட்டில் பேக்ரவுண்டில் லிங்க் இப்படி தான் ஒர்க் ஆகும். நார்மலாக ஒரு வெப்சைட்டில் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் லேயர், பேக் லேயர், ரெண்டுமே கால் பண்ணுற ஹிடன் லேயர் ஒன்று இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் பார்க்குறப்போ ஃப்ரண்ட் லேயர் மட்டும் தான் தெரியும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் இருக்கிற பேக்ரவுண்ட் லேயருக்கு அது போகும். இடையில இருக்கிற லேயர் யாருக்குமே தெரியாது. இப்படி தான் நார்மலாக காமனாக ஒரு வெப்சைட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஐடினா என்னென்னா, நம்ம இதில் செக்ஷனாக பிரிச்சிருப்போம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கில், ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சிருப்போம். அதுதான் செக்ஷன் ஐடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். யுவர் நேம் அடுத்தது அபவுட் அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்ததே தான், அதாவது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருப்போம். இங்கே H1ங்கிறது எப்படி ஹெட்டிங்னு கவர் ஆகுதோ அதே மாதிரி H2னா நெக்ஸ்ட் ஹெட்டிங், Pனா பேராகிராஃப்னு அர்த்தம் வரும். எந்த நம்ம HTML கால் பண்ணாலும் நம்ம ஹெட் எது கொடுத்துருந்தாலுமே எண்டிங்கில் அதை ஸ்லாஷ் மட்டும் முடிக்கணும். நார்மலாக அது எல்லாத்துக்கும் HTML படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி Pனா பேராகிராஃப், லைன்னா லைனிங், அதுக்கப்புறம் யூஎல்னா அண்டர்லைன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஒருத்தர் கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த HTML உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு CSS வந்தோன்னா நம்ம இங்கே பாடியிலேருந்து தான் நம்ம காலி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஹெட்டுக்கு முக்கால்வாசி நம்ம கலர் கொடுக்க தேவையில்லை. ஸோ பாடியிலேருந்து தான் நம்ம கலர் கொடுப்போம். இந்த இடத்துல பாடியில் ஃபாண்ட் சைஸு நம்ம ஏரியல்னு கொடுத்துருக்கோம். ஏரியல்னா அது தட்ஸ் டைப் ஆஃப் ஃபாண்ட் சைஸ். அந்த ஷான் செல்ஃப் கொடுத்துருக்கோம். அது என்ன மார்ஜினில் இருக்கணும், என்ன பேடிங்கில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் சைஸில் இருக்கணும், என்ன ஸ்பேசஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இதோட பேக்ரவுண்ட் கலர், இந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் கலர். இப்படி தான் CSS இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு HTML போவீங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கணும், ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் CSS வருவீங்க. இப்படி தான் ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகும். இது பேசிக்காக தெரிஞ்சுன்னா யார் வேணால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். இதோட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஒரு காமனான மனுஷனுக்கு தெரிஞ்சால் போதும், காமன் பீப்புளுக்கு தெரிஞ்சால் போதும், அவனே வெப்சைட் கிரியேட் பண்ணுவான். இப்போ எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் அங்கே சேவ் ஆயிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே கலர் நான் ரெட் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரே இருந்ததை இப்போ ரெட்டாக மாற்றுறேன். இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அது ரெட் கலரில் பேக்ரவுண்ட் வந்துடும். அண்ட் திஸ் இஸ் ஆல் த பேசிக்ஸ் ஆஃப் CSS. CSSோட பேசிக்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு CSSோட சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.